விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையே. அதை தான் நான் கங்கணம் கட்டின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த 41 பேர் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது தப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்ல வைக்கிறானுங்க. அதில் ஒருத்தர் 2 பேராவது கண்டிப்பாக வந்து மாற்று கருத்து சொல்லுவான். அவங்க சொன்னான்னா விஜய்க்கு அசிங்கமாயிரும். அப்போ அங்கே போகக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இதுதான் சரியான நேரம், நம்ம இந்த கூட்டணிக்கு அலைன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பிஜேபி பேக்கெட் பண்ணணும்னு நினைக்குது யார, விஜய. இன்னொரு பக்கம் நான் கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட பேசுது. ஜனநாயகம் ஜனவரி மாதம் வெளியே வராதுன்னு கொஞ்சம் தள்ளி போகுதுன்றானுங்க. இப்போ படமே வராதுன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த கரூர் மேட்டருக்கு பிறகு நான் சொல்றேன், இந்த ஜனநாயகம் படமே வராது. எப்படி மருதநாயகம் எப்படி போச்சோ அந்த மாதிரி போயிடும். தாவேகா அரசியல் ரீதியாக பலவீனம் ஆகலை. சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. எடப்பாடி வந்து ஒரு கூட்டத்தில் தாவேக்கா கொடி பறந்துருக்குது, இது கிரீன் சிக்னல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, வாங்க எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. என்ன பாஜகவோட தாவேக்காவை வந்து இணைய போதா இல்லை அதிமுகவோட தாவேக்கா இணைய போதா? சார் நான் சொல்லட்டுமா, இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்கன்னா எல்லாரையும் நீங்கள் ஒத்துங்க, நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கற்பனைக்க விட்டுறேன். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி மாங்காய் மாடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யார்? ஜான் ஆரோக்கியசாமி. நீங்கள் பார்த்ததில்ல இல்லை நீங்கள். ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சார். இது இவ்வளோ நான் சொல்கிறது உருவத்தில் இவ்வளோ தான் மொத்தமே, உருவமே இவ்வளோ தான். ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மாஸ்டர் மைண்ட் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. சில சர்க்கிள்கள் வந்திருக்கலாம். இது வந்து சகஜமாக எல்லாத்துலேயுமே வரும். கடந்த காலத்தில் எல்லாரும் இதை அனுபவிச்சவங்க தான். மகாமகமில் வந்து ஜெயலலிதா அனுபவிச்சாங்க, சரிங்களா? தாமிரபரணி வந்து அந்த ஆற்றில் விழுந்து இறந்ததில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அனுபவிச்சுது. இன்னும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியார்கள் கூட அவதிப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அது தியேட்டரில் வந்து எரிஞ்ச நிறையலாம் வந்து இது போன்ற விபத்துக்கள் குறித்து இல்லை வந்து கேட்டினா வந்து இயற்கை சீற்றத்தால் விபத்தால் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இதை வச்சே நீங்கள் பலவீனமாகவும் வந்து எடுத்துக்க முடியாது. நாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோன்றது வேறு, ஆதரவாக பேசுகிறோம், அதுக்காக விஜய் வந்து கடுமையாக சாடுறது தான் வேறு. ஆனால் அரசியல் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பலவீனமாக ஆகவே இல்லை. யார்? தாவேக்கா அரசியல் ரீதியாக பலவீனம் ஆகலை. அரசியல் ரீதியாக பலவீனமாகிறது சில இல்லை. இதை எப்படி சொல்கிறீங்க? எப்படின்னா தாவேக்கா வந்து ஒடுங்கி அடங்கி இருக்கு சார். இப்போ ஒன்று தாவேக்கா தொண்டர்களே வெளியே காணோம், ஆதரவாளர்கள் வெளியே இருக்கு. நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா, கலைஞரை கைது செஞ்சாங்கல்ல, கலைஞரை கைது செய்து நடு ரோட்டில் உட்கார வச்சாங்க தெரியும்ல. அன்றைக்கி மறுநாள் வந்து கிட்டத்தட்ட பந்த் மாதிரி இருந்தது நாடே. இன்னும் அதிமுக வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் இருக்கிறவங்க தெரியாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. இருக்கிறவங்களும் தலையை குனிஞ்சிட்டு போகிறான், கரை வெட்டி எடுத்துட்டான். அன்னைக்கு உண்மை இது. கலைஞரை கைது செய்ய முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிச்சு. உள்துறை அமைச்சர் அங்கேருந்து கேள்வி கேட்குற என்ன அங்கே நடக்குது தமிழ்நாட்டில். ஒரு வயதான நபரை போயிட்டு நடு நைட்டில் போய் வந்து கைது பண்ணுறீங்க, என்ன நடக்குது அப்படி உள்துறை வந்து கேள்வி கேட்குது. பலர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் ஜனாதிபதியிலேருந்து ஃபோன் வருது. ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர்லேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க இவங்க. ஸோ இதெல்லாம் யார்? ஜெயலலிதா தான் நான் சொல்கிறேன். நேரடியாக ஃபோன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இது வழக்கமாக நடக்கிறது தான். இன்றைக்கி தாவேகா தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஜய் ரசிகர்களே கூட பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து பதில் பேசுகிறான், கமெண்ட் கொடுக்குறான், சில பேர் ஒரு வீடியோ 1 2 போடுறான், அதையும் போட வேணாம்னு சொல்லி தலைமை சொல்லுது. இது வந்து அவங்களுக்கு வந்து கேட்டால் ஒரு பின்னடைவு வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்க்கிளாக தான் பார்க்க முடியும். தவிர பாதாளத்தை விழுந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஸ்லிப் ஆகுது. அப்படி தான் இதை பார்க்க முடியுமே தவிர அரசியல் ரீதியாக இவங்க வந்து பலம் இழக்கவே இல்லை. அவங்களுடைய பலத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க, இருக்கிற பலத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுருக்கணும் என்ன சொல்லலாம், அது கண்டிப்பாக சொல்ல முடியும். நாம் பேசுகிறது எல்லாமே கேட்டால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி நடந்துக்கிறாரு அதை பேசுகிறோம். நம்ம அது கடுமையாக கண்டிக்கிறோம், வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசுகிறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் அரசியல் ரீதியாக வந்து மற்ற கட்சிகள் என்ன நினைக்குதுன்னா அதுதான் இங்கே முக்கியம். நீங்களோ அல்லது நானோ நினைக்கிறதுலாம் கிடையாது. மற்ற கட்சிகள் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம், நம்ம பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ யார் என்னென்ன வழக்கு போட்டுக்கிறான்றதை வந்து பெரிய லிஸ்ட்டே வெளியிடணும், மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி. யார் மேலே என்னென்ன வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, தாவேக்கா என்ன வழக்கு போட்டிருக்கு, அரசு தரப்பில் என்ன வழக்கு இருக்குது, பிஜேபி என்ன வழக்கு போட்டிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ எந்தெந்த வழக்கு எந்தெந்த நீதிமன்றத்தில் இருக்குன்றதே இப்போ தனியாக ஒரு அறிக்கை விடணும் சார். இப்போ அதுதான் நடக்குது. தாவேக்காவுக்கு பாஜக வந்து அதுதான் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இது ஒரு நல்ல தருணம், நம்ம இந்த கூட்டணிக்கு அலைன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அது கூட எப்படி இவங்க கொண்டு வந்துடணும், என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பெரிய ஆளுமை நம்ம கூட வந்து அரசியல்ல பாஜக, அதிமுக, ஆமா. தாவேகா. அப்படி பிஜேபி பேக்கெட் பண்ணணும்னு நினைக்குது யாரை? விஜயை. இன்னொரு பக்கம் என்ன கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கிட்ட பேசுது. விஜய் கிட்ட பேசுகிறாங்க, 1/4 மணி நேரம் பேசுகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்களா, வெளியே வர போகிறாங்களா, இல்லை நீ இறுதி நேரத்தில் வெளியே வருவாங்களா, அப்படி சில பேச்சுக்கள் வருது. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் ஒன்று சொல்லட்டுமா? நான் அறியப்பட்ட வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் கூட கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகிருக்கலாம். இது விஜய் கூட கொஞ்சம் இல்லை, நிறையவே ஷேக் ஆகிருக்கலாம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே இல்லை இந்த மேட்டரில். இப்போவும் சொல்கிறது கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு நோ, காங்கிரஸுக்கு நோ, எடப்பாடிக்கு நோ. அதை சொன்னதோட விளைவு தான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இப்போ நாமக்கல் இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகி பேசலாம் பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் வந்து கொடி எடுத்துகிட்டு போகாதீங்க, அதிமுகவில் வந்து தன்னார்வத்தோடு கொடி கொண்டு போகிறது தான் சார். அவன் அதிமுக தொண்டை, விஜய் ரசிகராக இருக்கான், அதனால கொடி எடுத்துன்னு போயிட்டான். சரி, அது எடப்பாடி வந்து வா இது சிக்னல் தான் அப்படின்றது. இது பலவீனம் இல்லையா? பலவீனம் இல்லையா? பலவீனம் விஜய் சொல்லணும் சார், விஜய் சொல்லணும்ல. நீங்கள் கூட்டணி குறித்து வந்து விஜய் ஏதாவது பேசுகிறாரா? ஒரு விஷயம் இங்கே எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். புரியல. தாவேகா இன்னும் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒடுங்கி போகலை, நிமிர்ந்து நிற்குது சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சறுக்கலாக பார்க்குறது தவிர ஒரு பலவீனம் கேட்டால் வந்து நம்ம வந்து பெரிய நம்ம ஒரு சறுக்கி விழலை. இந்த 41 மரணங்கள் அது பாதிக்கப்படலைன்றீங்களா? ஸ்லிப் ஆகி சறுக்கி இருக்கா தவிர பாதாளத்தில் விழுந்துதான் வந்து தாவேக்கா நினைக்கிறேன். தாவேக்கா தரப்பில் என்ன நினைக்கிறேன், இது நமக்கு சின்ன ஒரு பின்னடைவு, ஸ்லிப் ஆயிடுச்சு, அப்படி தான் இதை பார்க்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற வந்து இந்த நேரத்தில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாதாளத்தில் விழுந்துடுச்சு தாவேக்கா, நாம தான் இனிமேல், நாம் இதான் நேரம் சொல்லிட்டு நம்ம வந்து கேட்ச் பண்ணிக்கிறோம்னு நினைக்குது. இது அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் அதாவது எடப்பாடியும் அமித்ஷாவும் அப்படி நினைக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம், நம்ம பேக்கெட் பண்ணிக்கலாம். விஜயும் அமித்ஷாவோட அதாவது பாஜகவோட தயவுதானே நீங்க எதிர்பார்த்திருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷயம் பாருங்க, இது நீதிமன்றம் வந்து SIT ஒரு நியமிக்கிறாங்க. சரி, அந்த வழக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அதை தள்ளுபடி பண்ணணும்ன்றாங்க. சரி, CBI விசாரணைக்கு கேட்கறாங்க. நீங்க ஒரு பார்வை உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஊடகர், CBI போனா அதுக்கு என்ன நடக்கும்? ஒரு இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் வெளிப்படையா பேசணும். தமிழ்நாடு அரசு காவல்துறை தரப்புல வந்து இந்த வழக்கு எடுத்து நடத்துனாங்கன்னா இவங்களுக்கு சிக்கலாகவும் யோசிக்கிறாங்க. ஈவன் SIT உட்பட எடுத்தோன்னா, ஏன்னா இவங்க தெரிஞ்சோ திட்டமிடாமல் இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல காட்சி பதிவுகள் வந்து எடுத்து ஜனநாயகன் படத்தில் வந்து இணைக்கணுன்றதுக்காக சில வேலைகள் அவங்க பண்ணாங்க. படத்துக்காக சில வேலைகள், அது வந்து இவங்களுக்கு பின்னடைவு ஆகுது. இதை விசாரணை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளுக்குள்ளே, அதாவது கேரவன் உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்றதெல்லாம் இவங்க விசாரணைக்கு எடுப்பாங்க. அங்கே சில பேரை வந்து கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசினாலே போதும். இது அந்த ஒன்றும் இல்லை, அவனை ஒரு வாரமாக அந்த கேரவனுக்குள்ளே இருந்தவங்க யாருன்னு கேட்காதீங்க, அது சொன்னாலும் பிரச்சனை ஆகுது. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு சேரில் உட்கார சொல்லிட்டு அந்த பூட்ஸ் காலால் நடந்து வராங்கன்னு வச்சுக்க. ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் வந்து பூட்ஸ் காலால் நடந்து வருவாங்க, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை பார்த்தாலே யூரின் போயிடுவான். அந்த மாதிரி நபர்லாம் இருக்கிறான். ஒன்றும் வேணாம், விசாரணைக்காக கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த லாபி அந்த வராண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ் காலால் ஒரு 4 போலீஸ் ஆபரேஷன் நடக்க விட்டாலே போதும், இவங்க யூரின் போவான். அந்த மாதிரி நபர்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவங்க கேட்டால் எல்லாத்தையும் விசாரணை பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவங்க, அது SITயாக இருக்கட்டும் அல்லது விசாரணை பண்ணால் இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். யாருக்கு? தாவேக தரப்புக்கு, விஜய் தரப்புக்கு நெகட்டிவ் ஆகும்னு பயப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன செய்யணும் கேட்டால், இதை CBI எடுத்துட்டா பெட்டரு. CBI வந்து அதுதான் இப்போது நீங்கள் குறிப்பிட்டு பேசின மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாஜகவுக்கும் நோ சொல்லியிருக்காங்க, காங்கிரஸுக்கும் நோ சொல்லியிருக்காங்க, இங்கே அதிமுகவுக்கும் நோ சொல்லியிருக்காங்க. இங்கே விஜய் வந்து இங்கே ஒரு வேற லைனில் வேற லைனில் சார். இப்போ சார் நான் சொல்ல பாருங்க சார், விஜய் நோ சொல்லிட்டார். அது என்னன்னு புரியல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் அவர் போட்டியிடல, எழுதி வச்சுங்க. நீங்கள் ஏன்னா நம்ப மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்கள் நம்பவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து விஜய் வந்து போட்டியிட மாட்டார், கட்சி போட்டியிடும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், ஜனநாயகன் படம் கடைசி படம் சொல்கிறீங்க, ஜனநாயகன் கடைசி படம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் சில குரங்குகள் உட்காந்து சொன்னாங்க, இல்லை இதுதான் கடைசி படம்னாங்க. இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பம்பனானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் சொன்னேன், ஜனநாயகன் ஜனவரி மாதம் வெளியே வராதுன்னு. இப்போ அவங்கள கொஞ்சம் டோனை மாற்றி வச்சுருக்காங்க, கொஞ்சம் தள்ளி போகுதுன்றானுங்க. அவங்க மொத்தம் ஜனவரிக்கு வராது. இப்போ சொல்கிறேன், இப்போ படமே வராதுன்னு நான் சொல்கிறேன்.
இப்போ இந்த கரூர் மேட்டருக்கு பிறகு நான் சொல்கிறேன், இந்த ஜனநாயகன் படமே வராது. எப்படி மருதநாயகம் எப்படி போச்சோ அந்த மாதிரி போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார். கட்சி போட்டிடும். எப்படி சார் சொல்றீங்க? கட்சி போட்டிடும். ஆமா, இப்ப எல்லா முகமும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்தை சொல்லி அதெல்லாம் என்னோட முகம் எது அது சொல்லும் போதே சொல்லிட்டேன் பாருங்க. அது சொன்னதே எதுக்காக? நான் போட்டியிடலை, போட்டிடுற எல்லா இடத்துலையும் நான் தான் போட்டிடுறேன், அங்கே கேண்டிடேட் கிடையாது, என்ன பாருங்க, அதுதான் அர்த்தம். விஜய் போட்டியிடலை இந்த தேர்தலில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் தேர்தலில் போட்டிட்டு ஒருவேளை தோல்வி அடைஞ்சா, சுத்து போட்டு அவரை தோல்வி அடைய வச்சிட்டாங்கன்னா பிராண்ட் விழுந்துடும். விஜயகாந்துக்கு எப்படி வந்தது? நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு வந்து கேட்டால் முதல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஜெயிச்சார், மற்றவங்களாம் டெபாசிட் காலியாச்சு. இதே அடுத்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோத்தார், ஒட்டுமொத்த கட்சியும் காலியாச்சு. அப்போ விஜய் வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னா நீங்கள் மற்றவங்க தோல்வி வந்து பெருசாக பேசப்படாது. விஜய் தேர்தலில் போட்டியிடலைங்கன்னு போயிடும். ஆனால் விஜய் தேர்தலில் போட்டிட்டு அவர் தோல்வி அடைஞ்சாருன்னா நீங்கள் நீங்கள் எவ்வளோ தான் ஓட்டு உங்களோட ஒரு கேண்டிடேட் அதிகமாக ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இருங்க, விஜய் காட்டிலும் ஒருத்தர் உதாரணத்தான் நான் சொல்கிறேன். விஜய் காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு சதவீத அடிப்படையில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட விஜய்க்கு அது பின்னடைவு. அப்போது விஜயே என்ன சொல்ல கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் விஜய் போட்டியிட மாட்டார் சொல்கிறது சேகோரா எழுதி வச்சுக்கோங்க. என்ன 2026 தேர்தலில் வந்து விஜய் போட்டியிட மாட்டார். ஆமாம், நீங்கள் சேகோரா குறிப்பிடுறீங்க. ஆனால் பல விமர்சகர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள், மூத்த ஜேர்னலிஸ்ட், நீங்கள் சொன்ன, ஆமாம், நான் வந்து சின்ன பையன் சார், நான் சொல்கிறேன். ஆமாம், சொல்லுங்க. என்ன குறிப்பிடுறாங்கன்னா 2026க்கு பிறகு தாவேக்கா இருக்காது. அதாவது விஜய் நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, தாவேக்கா இருக்காது. நீங்க சொல்றீங்கல்ல, நான் சொல்றேன் ஜானோட பார்வையில நான் சொல்றேன், ஜான் வந்து இதை வந்து அப்படியே அடகாக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, முதலமைச்சர் அந்த இலக்கை நோக்கி விஜய் நகர்த்தணுன்றது தான் அது அடகாக்குறது. இந்த தேர்தலில் விஜய் வந்து கட்சி போட்டியிடும், எவ்வளோ வாக்கு சதவீதம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்க போறாங்க. ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் இருந்து விஜய் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார்னா அவருடைய கவனம் முழுவதும் அங்கே தான் ஃபோக்கஸ் ஆகும். அவர் ஜெயிக்கிறதுக்கே அவர் போராடுவார், ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ விஜய் போட்டியில்லைனாக்கா ஒட்டு மொத்தமாக எல்லா வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கும் அவர் பயணப்பட முடியும், மற்றவர்களுக்காக உழைக்க முடியும். மற்றவர் ஜெயிக்கிறாங்களாம் கிடையாது. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் எவ்வளோன்றது தான். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக நிகரான வாக்கு சதவீதம் நெருங்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்த நிலைமை என்ன ஆகும்? இப்போ விஜய் கிட்ட நீங்கள் எப்படி எல்லாரும் பேக்கெட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அன்ப்ரூவ்டு ப்ரூவ் பண்ணல, அவர் என்ன பலன்றது தெரியாது. இப்போ பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்துவார தவிர ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை விஜய் போட்டியிட மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜானோட திட்டங்கள் வேற, தாவேக்காரர்ல பயந்தெல்லாம் இல்லை. கண்டிப்பா சார், நான் சொல்றேன். விஜய் வந்து அந்த கரூருக்கு போகிறதுக்காக ஒரு, அதாவது காவல்துறை தான் கண்டிஷன் போடும் நீங்கள் போடணும்னு. விஜய் தரப்புல 10 கண்டிஷன். நீங்க அந்த கண்டிஷன் பாத்தீங்களா, அலண்டு போயில. நான் பார்த்தேன், பிரதமர் கூட அது மாதிரி கேளுங்க. நான் பார்த்தேன், ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கிரீன் கார்டு வாய்க்கல அளவே இல்ல. நான் பார்த்தேன், இதோட நோக்கம் என்ன? இப்போ நான் இந்த இடத்துல அரசியல் பேச வந்துடுறேன். நான் பார்த்தேன் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனை கேட்கறது நோக்கம் என்ன தெரியுங்களா? எப்படி நீங்கள் அங்கே போகக்கூடாது, இந்த கண்டிஷன் கேட்டால் நீங்கள் எப்படி அனுமதி இல்லை, இருங்க சார், இதுதான் நான் சொல்கிறேன் சார். இப்போ எப்படி நீங்கள் இந்த அனுமதி கேட்டு கண்டிஷன் கொடுக்கல, இதை ஒருபோதும் அவங்களால நிவர்த்தி செஞ்சு தர முடியாது. அப்போ என்ன செய்வீங்க? அனுமதி இல்லைன்னீங்களா? அதைத்தானே சொல்லிட்டு கிடக்கலாம் 10 நாளா. என்னன்னு எனக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அனுமதி மறுக்கணும். அப்போ அதுக்குன்னா நான் குழந்தைங்க எனக்கு புரியுதுங்களா சார்? சார் அந்த மக்கள் சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது சார். இப்போ இவ்வளவு பயந்து நான் சொல்ற தேர்தல் கணக்கு வேற. இன்னைக்கும் அந்த மக்கள் சொல்றான் பாருங்க, என்ன சொல்ல வைக்கிறானுங்க பாருங்க. அந்த 41 பேர் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது தப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்ல வைக்கிறானுங்க. அதில் ஒருத்தர் 2 பேராவது கண்டிப்பாக வந்து மாற்று கருத்து சொல்லுவான். அவங்க சொன்னான்னா விஜய்க்கு அசிங்கமாயிரும். அப்போ அங்கே போகக்கூடாது. போனால் 20 லட்சம் தரணும். வேற எது போனால் 20 லட்சம் போனால் 20 லட்சம் தரணும். அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று பண்ணான்னு வச்சுங்க, அது பேசும் பொருளாகும். அப்போ அதோட என்ன கேட்டிங்கன்னா, அப்போது போகாமல் தான் நீங்கள் கேள்வி கேட்டே இருப்பீங்க. அப்போ ஒரு 10 கோடி வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்ட வந்து நீங்கள் அனுமதி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். அதாவது அப்போ என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கட்சி தொண்டர், அதாவது நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர் நீங்கள் தான் கட்டுப்பாடு வைக்கணும். நான் ஏர்போர்ட்டுக்கு வருவேன், அங்கே எந்த தொண்டரும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க அரசாங்கம் நீங்க மீண்டும் புரிஞ்சுக்கல. நீங்க இப்படி கேட்கற நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்களால் பாசிபிலிட்டி இல்லாததான் சார் நீங்கள் கேட்பீங்க. உங்களால் சார் இதெல்லாம் எங்களால் முடியாது சார், முடியாது இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, இருங்க சரி. இல்லை சார், அதுதான் சார். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சார். அப்போ மறுத்துட்டீங்களா என்ன? அப்போ எனக்கு அனுமதி மறுக்கிறீங்களா நீங்கள்? அப்போ நான் கேட்குற கண்டிஷன் படி உங்களால் பண்ண முடியாதுல்ல, அப்போ அனுமதி மறுக்கிறீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்படி தான் சார் அதனால தான் சொன்னேன் கேரவன் வித்து கோமாளிடான்னு சொல்லியிருந்தேன் நான். அது சொன்னாங்க நீங்க ஜான் வந்து நான் திரும்ப நான் சொல்றதை நீங்க தவறா புரிஞ்சிக்கூடாது. நல்லா புரிஞ்ச காணொலி பார்க்குறவங்க இருக்கேன்னா, நான் தாவேக்காக்கு சார்பாக விஜய் சார்பாக எந்த விஜயோட பிராண்டை கிழிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையே. அதை தான் நான் கங்கணம் கட்டின்னு செஞ்சுட்டு இருக்கிறேன், அது வேற. ஆனால் ஜானோடைய பொலிட்டிக்கல் அந்த கால்குலேஷன் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பிஜேபிக்கு போயிடுவார், பிஜேபிக்கு நோ. காங்கிரஸ் போயிடுவார், காங்கிரஸுக்கு நோ. எடப்பாடி வந்து கூட்டணி வைப்பார், நோ. நீங்கள் எல்லாம் பேசுங்க, மொத்த பேரும் மூத்த பத்திரிகை அத்தனை பேர் பேசுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எடப்பாடி கிட்ட போயிடுவார், வந்து பிஜேபி கிட்ட போயிடுவார். நான் சொல்கிறேன் 3 பேருக்கு நோ. விஜய்க்கே நோன்னு. இந்த தேர்தலில் விஜய்க்கே நோ. விஜய்க்கு விஜய் சொல்லிக்கிறார் நோ. தேர்தலில் போட்டி இல்லை. பயம் கிடையாது, போட்டி இல்லை. பயங்கெல்லாம் கிடையாது, போட்டி இல்லை. அடுத்த தேர்தல் 31 நான் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிக்கிறேன். இப்போ என் கட்சி சார்பில் வந்து போட்டிடுவாங்க. ஓட்டை மட்டும் மக்கள் போடுங்க, அவ்வளோதான். ஓட்டை போடுங்க. எதுக்கு போடணும்? அதை தான் சார் நானும் கேட்குறேன். நீங்கள் போட்டியிடல சார், அதுதான் சார் ஓட்டு போடணும் சார். அதுதான் சார், என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அங்கே வந்து நான் நாயோ வந்து பார்த்தீங்கன்னா கோழியோ ஆடோ மாடோ நிற்க வைப்பேன். இது நீங்கள் ஓட்டு போடுங்க. எல்லாம் அடிமை கூட்டம் தானே, ஓட்டு போட்டு போங்க. ஏன் எம்ஜிஆருக்கு போடல, நீங்கள் ஜெயலலிதாவுக்கு போடல? அது மாதிரி பார்த்து வந்து கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு அந்த அறிவாளிலாம் ஒன்றுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பார்த்தா கலைஞர் எத்தனை தடவை நீங்கள் வந்து பார்த்தா கலைஞர் அறிவாளி தான், எத்தனை தடவை தோக்கடிச்சிங்க நீங்கள். அது மாதிரி நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை எம்ஜிஆராக நினச்சிங்க, ஜெயலலிதாவை நினச்சிங்க, ஓட்டு போடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். நான் 31 நீங்கள் போட வருங்க. அதை வச்சு நான் அடுத்த தேர்தலில் நான் வந்து என் பலத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் கூட்டணிக்கு போகிறேன், இல்லை கூட்டணிக்கு வர வைக்கிறேன். அது அடுத்த கதை. ஜான் கணக்கு அதுதான். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இந்த தேர்தலில் ஜான் நினைக்கிறது தான் நடக்கும். எல்லாருக்கும் நோ. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்கும் நோ தான் சார். அமித்ஷாக்கே நோ தான். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள். பி டீம் விஜய் தான் பி டீம் சார். நான் சொல்கிறது கேளுங்க சார். நீங்கள் சொல்கிற பி டீமு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அப்பப்போ துண்டு போட்டுக்க வேண்டியது தான். இது நான் சொல்ல கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பி டீமாக இருக்கக்கூடாது? யாருக்கு? தாவேக்காக்கு ஏன் பி டீமாக இருக்கக்கூடாது? பிஜேபி சொல்லுங்கள். இந்த நிமிஷம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ பிஜேபி பேக்கெட் பண்ண நினைக்குது. எங்கள் பிஜேபி டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்க, சிஎம் கேண்டிடேட் விஜய் தான் சொல்லிட்டு பண்ணுவாங்களா? கூட்டணி கூப்பிட்றீங்களா? நான் வரேன் கூட்டணிக்கு. அட நீங்கள் கொள்கை எதிரியாக கூட இருங்க, நான் வரேன். இது எப்படி மக்கள்கிட்ட சொல்ல மாதிரி நான் வரேன் நான் தான் சிஎம் கேண்டிடேட் சொல்ல முடியுமா? அமித்ஷாவில் சொல்ல முடியுமா? இவன் கூட்டணிக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க. யார்? எடப்பாடி கூப்பிட்றார், நான் தான் சிஎம் கேண்டிடேட். எடப்பாடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். இதுதான் கணக்கு. இப்போ நான் கூட்டணிக்கு இப்போ கூப்பிட்றீங்க, நான் பேசுகிறேன். எங்கள் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக காங்கிரஸ் வெளிப்படையாக இருக்கட்டும்னா சிஎம் கேண்டிடேட் விஜய், நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம். எங்கள் ராகுல் காந்தி சொல்ல பார்க்கலாம். அப்போ இப்படி பார்க்கலாமா? இந்த எலெக்ஷனில் விஜய் நிற்க மாட்டார். ஆமாம். ஆனால் பாஜகவுக்கும் அதிமுகவும் சப்போர்ட்டு சார் எடுத்துக்கலாமா? அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த கிப்போர்ட்லாம் கிடையாது. இந்த கிப்போர்ட்டு இதெல்லாம் கிடையாது சார். நான் சிஎம் கேண்டிடேட். யார் தான் என் பின்னாடி வரீங்க? அந்த கத்தில் இருக்கிறானுங்க அவனுங்க. யார் உண்மையா சார்? சார் பார்த்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல எங்கள் தலைவர் செல்வாக்க கரூரில் 40 பேர் செத்துட்டாங்க. கொடுங்க 40 பேர், ஆளுக்கு தலா 20 லட்சம். அப்படி என்ன இருக்குது சார் அவங்களுக்கு? இதனா ஒரு வசனம் ஏதாவது கொஞ்சம் கவலை ஏதாவது இருக்கா? இல்லைன்னா ஒரு 4 பேரை ரெடி பண்ணி பேச வைக்கிறானுங்க. என்னென்ன அந்த கரூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று தான் சொல்ல இருக்கிறேன். இன்னும் ஒன்று தான் சொல்லலை. அந்த கரூர் மக்கள் 41 குடும்பமும் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இவர் வருவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க. அவர் வரக்கூடிய தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க கூட சொல்லலை. இன்னும் சொல்ல சொல்கிறாங்க சார். பார்த்தீங்கன்னா அந்த 41 குடும்பத்தின் மக்களே வந்து இவர் ஆதரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சது இந்த அரசியல்வாதிகள் தானே சார். சார் அது ஒரு உயிரோட வேல்யூவை அப்படி நீங்க வந்து எடை போடுறீங்களா சார்? அதுதான் சார். இது இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் துக்கம் இல்லை, இது காமன் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு முதல்ல வந்து கேட்டேன், இன்னைக்கு செத்தாச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு செத்துறாருன்னா முதல் கேள்வி என்ன சொல்கிறான்? சேகோரா செத்துறாரு நான் சொல்கிறான். அடுத்த செகண்ட் பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்குறான். இப்போ நாளைக்கு நான் செத்துட்டேன் சார், தகவல் சொல்கிறாங்க வச்சுங்களேன். அப்பா செத்துட்டாரு,
எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாரு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அடுத்த செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா இந்த மாதிரி ஒரு இறந்துட்டாரான், பாடி 5 மணிக்கு எடுக்கிறாங்களாம், கிளம்புங்க அப்படி தானே சொல்லுவாங்க. பாடி ஆகிடுவான். அப்போ நான் சேகோரா வந்து உங்கள் ஃபேன்ஸ் சார் அதெல்லாம் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அடுத்த செகண்ட் சார் அடுத்தது என்ன சார்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது கேட்டிங்கன்னா அங்கே போன உடனே கேட்டிங்கன்னா வந்து எடுத்த உடனே உடன்பாலா, அடுத்த கேள்வி எது உடன்பாலா, அடுத்த கேள்வி எது உடன்பாலா, ஏன்னா பாலுக்கு வர ஒரு முறை வரணும் பொழுது இவனுக்கு அடுத்த உடன்பாலான்னு கேட்பான். இப்போ சேகோரா உடன்பாலா கேட்க மாட்டான் சார். இது பாடி எடுத்தவொடனே கேட்டா உடன்பாலா எப்போங்க அப்படின்னு அப்போவே கேட்கணும். ஏன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் போகணும்ல. என்ன அது மாதிரி நடப்பு என்னைக்கு, காரியம் என்னைக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் சார். நீங்கள் செத்து போய்ட்டா அடுத்த செட்டில்மெண்ட் எப்போன்னு பேசினுக்கிறான்னு கேட்டால் ஆனதாச்சுங்க போனது போச்சுங்க, போனர் வரவா போகிறாரு அப்படி தான் சார் இருக்குது. செட்டில்மெண்ட்ன்றது அதானே சார் இருக்குது. செத்து போனது மீண்டும் வரப்போகிறதில்ல. சரி நடந்து போச்சு. இந்த டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வழக்கமாக சொல்லக்கூடியது தான். ஆனால் கேட்டால் சரி நடந்து போச்சு, அடுத்தது என்ன, அடுத்த செட்டில்மெண்ட். அது அரசு 10 லட்சம் கொடுக்குது. இன்னும் ஆளால் தலா 2 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ விஜய் எப்போ வருவார், 20 லட்சம் கொடுப்பார், அவ்வளோதான். இதுதான் அந்த அங்கே இருக்கிற நிலைமை. பாவம் அவர் என்னங்க பண்ணுவார்? இந்த டைலாக் யார் சொல்கிறது, அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள். நான் வந்து மாற்று பேசணும்னு இல்லை சார். இல்லை களத்தில் நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவர் என்ன சார் பண்ணுவார் பாவம், யார் விஜய், அவர் என்ன சார் பண்ணுவார் பாவம், பாதுகாப்பு கொடுக்கல சார், அவர் என்ன பண்ணுவார் பாவம். இப்படி தான் அங்கே டைலாக் ஓடிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இது அந்த 41 குடும்பம். இதை கடந்து மற்ற குடும்பங்களுக்கு, மற்ற நபர்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்ட பல பேருக்கு வந்து குற்ற உணர்வில் இருக்கலாம். ஏன் சொல்லுங்கள், எத்தனை பேருடைய கால் பாதங்கள் வந்து எத்தனை மனிதர்களை மிதிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதெல்லாம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வாக இருக்கும்ல. ஏன் இந்த மக்களுக்கு இந்த 41 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ஏன் நமக்கு போனோம், எதனால் நம்ம எழுந்தோம், நம்ம மேலே தான் தப்பு, அப்படி ஒரு பார்வையும் இருக்கும். இல்லை அந்த பார்வை கூட அவங்களுக்கு சார். நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் சார். இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அப்புறம் மறதி ஆகிடும், அப்படியே கடந்து போயிடுவாங்க. இல்லை அது ஒரு ரெக்கார்டாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இறந்தார் தெரியும்ல, விஜயோட அந்த இதில் போய் இறந்தார். காலம் போன மறந்துடுவாங்க சார் எல்லாருமே. நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைகள் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. அந்த ஸ்கூல் பிள்ளைகளோட கும்பகோணத்தில் 2004 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த பள்ளி தாளாளர், இவங்களுக்கு கரஸ்பாண்டர், ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து தண்டனை கொடுத்தாங்க. 6 வருஷமும் தண்டனை. கடைசியாக கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க டோட்டலாக வந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. அந்த 6 வருஷம் தண்டனை அனுபவித்து வெளியே வந்துட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்து அவங்க வந்து பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைவோடு இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வலி அவங்களுக்கு மட்டும்தானே, இப்போ கண்டிப்பாக அது மாதிரி கடந்த கால பல மரணங்கள் இருக்குது சார். மகாமகமில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் பேசி. சுனாமி எடுத்துங்க சார். நான் சொல்கிறது இயற்கை சீற்றங்கள் சொல்கிறேன், இயற்கை சீற்றங்கள், விபத்து, இதெல்லாம் சொல்கிறேன். சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அனாதை ஆகிட்டாங்க, பிள்ளைகள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஒன்றும் வேணாம் சார். சுனாமி அன்னைக்கு டிசம்பர் மாதம் வருது. சுனாமி அன்னைக்கு நீங்கள் வந்து பயணப்படுங்க. ஏதாவது ஒன்று இங்கே நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைடில் வந்து மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச் போங்க. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா கடலூரில், இந்த நாகப்பட்டினத்தில், இங்கெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மக்கள் பாருங்கள், அவங்களுடைய செய்கைகள்லாம் பாருங்கள். அவங்க வந்து கண்ணீர் விட்டு கதறதை பாருங்கள், அழுகையை பாருங்கள். அந்த அலையோடு சேர்ந்து அந்த குரல் போயிடும் அப்படியே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு அவங்களுக்கு தான். எத்தனை பேர் அன்றைக்கி டேட்டுக்கு நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம், சுனாமி அன்றைக்கி ஞாபகம் வச்சுருப்போம், அந்த உயிரிழப்பை ஞாபகம் வச்சுருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சடங்கே பண்ணுவாங்க, கடலில் வந்து சடங்கே பண்ணுவாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஐயர்களை வர வச்சு அங்கேயே வந்து இந்த திதி மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. வலி அவங்களுக்கு தானே சார். அது மாதிரி இந்த குடும்பம் நீங்கள் இன்றைக்கி கூட இந்த 20 லட்சம்லாம் மிஞ்சி போனால் ஒரு வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்குமா, கரைஞ்சி காணாமல் போயிடும். அந்த 20 லட்சம் 20 பக்கம் போயிடும். ஆனால் இழப்பு தான். ஒரு மனிதர் வந்து போனது, அந்த இழப்பு, அந்த வலி தான் எப்பவுமே. அந்த பணமெல்லாம் கொஞ்ச நாளில் கரைஞ்சி போயிடும். இன்றைக்கி ஒன்றா ரிலீஃப், டெம்பரரியாக ரிலீஃப். அந்த பெயின் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் இன்றைக்கி வந்து ஊடகங்கள் பேசும்போது கேட்டால் விஜய்க்கு ஆதரவாக பேசும்போது என்ன செய்கிறான், அந்த 41 பேரே அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னு பேசுகிறான், பேச வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் சொல்லணும்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு பாவ கணக்கு தான். இப்போ மகாமகம் இதை சொன்னால் உடனே வந்து அண்ணாச்சி மாலகரெல்லாம் நம்ம என்னை அடிக்கத்து தேடுவாங்க. அவங்க அம்மா மகாமகமில் போய் குளிக்க போய் தான் அங்கே ஒரு 48 பேர் செத்தான்.
அந்த பாவம் தானே சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 75 நாள் இருந்தது. அதெல்லாம் வரும். இதெல்லாம் நினைக்க மாட்டானுங்க அவங்க. இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த பாவ புண்ணியத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கடவுள் நம்பிக்கை கூட இல்லை, பாவ புண்ணியத்தில் நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் வரும் பின்னாடி. இப்போ இந்த 41 பேருடைய பாவம் வந்து வீண் போகாது. இது விஜய்க்கு தொடரும். என்னைக்காவது வரும் விஜய்க்கு. கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நம்மளாம் காத்திருக்கணும். பார்ப்போம் சார். நம்ம அது வரைக்கும் காத்திருக்க மாட்டோம். நம்மளை தட்டி தூக்கிடுவான் சித்திரகுப்தா. ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்காது, நம்மளை தூக்கிடுவான். ஆனால் நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நரகம் கிரகம்லாம். எனக்கு அதெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லை. சொர்க்கம் நரகம் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கிறவனுங்க. நான் சொல்கிறது யாரை? விஜயை சொல்கிறேன். சொர்க்கத்தை அப்போ இந்த மாதிரியான பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே இவங்க நரகத்தை அனுபவிச்சு தான் இங்கேருந்து தான் போவானுங்க. இது உண்மை. நான் சொல்கிறது, நீங்கள் வணங்குற கடவுள் அது எந்த கடவுள்லாம் நீங்கள் எடுத்துங்க, எந்த மதத்துலாம் எடுத்து நீங்கள் வணங்குற கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குமானால், நான் வணங்குற இயற்கை வந்து இருப்பது உண்மையானால் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக போயிடாது. இந்த பாவம்லாம் இதெல்லாம் வரும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். சில மாதங்கள் தான் இருக்குது. விஜய் எந்த பக்கம் போகிறாருன்னு உங்கள் நேரம். நன்றி சார்.